கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இது நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருடைய திருநாமத்திற்கு நாம் ஸ்துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். இந்த மே மாதம் ஒரு மிகவும் அருமையான மாதம். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஸ்கூல் போகாமல் வீட்டில் நம்மளோடு கூட இருக்கிறாங்க. அதனால் நம்ம எல்லாரும் பிள்ளைகளோடு கூட கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க இது ஒரு நல்ல நாட்களாக இருக்கிறது. பாஸ்டர் யஷ்வந்த்குமார் இதை மே மாதம் ஒரு ஜெப மாதம் என்று எங்களுக்கு சபையில் அறிவித்திருக்கிறார். ஆகவே எங்களுடைய உபவாச நாட்கள் மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். 21 நாள் உபவாச ஜெபம் நடக்கும். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஏகோபித்து ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நல்ல மாதமாக இருக்குது. இது இந்த மாதத்தில் நாம் கர்த்தரிடத்தில் விதைக்கிற மாதமாக இருக்கிறது. ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் கண்ணீரையும் உபவாசத்தையும் நாம் விதைக்கிறோம். இது வருடம் முழுவதும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருஷமாய் மாற்றி தருவதற்கு, வருஷத்தின் நடுவிலே அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இது ஒரு நல்ல தருணமாக இருக்கிறது. ஆகவே இந்த மே மாதம் முழுவதும் நாம் ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே நீங்கள் இந்த கைரோஸை நீங்கள் பாருங்கள், வசனங்களை கேளுங்கள், கர்த்தருக்குள்ளே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். முடியுமானால் நீங்கள் எஸ்கே கார்டனில் இருக்கிறதான ஷெக்கினா சபைக்கு இந்த உபவாச நாட்களுக்கு நீங்கள் குடும்பமாய் வந்து நீங்கள் பங்கு பெறுங்கள். காலையிலும் மாலையிலும் கூட்டம் இருக்கிறது. அதனால் நீங்கள் சாயங்காலத்து வரைக்கும் இருக்க வேண்டுமானாலும் கூட நீங்கள் பிள்ளைகளோடு கூட சபையில் தங்கவும், நீங்கள் உணவு உண்ணவும், இளைப்பாரும் உங்களுக்கு இடமும் எல்லா சகாயமும் செய்து தரப்படும். அதனால் இந்த நாட்களை, இந்த மாதத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை நாங்கள் ஷெக்கினா சபையாய் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெப நாட்களை குறித்து நாம் விசேஷமாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அவருடைய சில வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு ஜெப வீரனாக இருக்கிறார். ஜெபம் என்பது ஆண்டவரிடத்திலிருந்து தான் பிறந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜெபத்தை குறித்து சொல்லிக் கொடுத்தார். வேறு யாரும் ஜெபித்ததாக நாம் பார்க்கவில்லை. பேசினார்கள் கர்த்தரிடத்தில், தேவன் வந்து பேசினார். ஆனால் பிதாவோடு கூட ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே கூட பரிசுத்தவான்கள் தானியேல் 3 விசை ஜெபித்தார், தானியேல் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். தாவீது ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அவர் 7 விசை ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இப்படி அநேகர் ஜெப வீரர்களாக இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தனியே போய் தேவனிடத்தில், பிதாவினிடத்தில் ஜெபித்ததை குறித்து நாம் வேதத்தில் அதிகமாய் நாம் வாசிக்கிறோம். அவரிடத்திலிருந்து நாம் ஜெபத்தை அதிகமாய் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லும் பொழுது மார்க் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பின்பு அவர் வந்து நீங்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். அப்போது நம்ம குறைந்தது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆகிலும் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்று சொல்ல உடனே நமக்கு தூக்கம் வந்துடும். அப்படி இல்லாதபடிக்கு ஜெபத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நின்று நாம் ஜெபிக்கணும். சொல்லுவாங்க, ஜெபான்னு உட்கார்ந்த உடனே தூக்கம் வந்துடுது. உட்காராதீங்க, எழும்பி நின்று ஜெபிக்கலாம். முழங்கால் படியிடக்கூடியவர்கள் நல்ல முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். ஆகவே ஜெபம் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம். இதை நாம் லேசாய் நினைக்கவே முடியாது. நாம் ஜெபிக்காவிட்டால் நாம் சோதனைக்குட்படுவோம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் ஜெபத்தை விடாமல் நாம் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலுமாய் கூட ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். ஜெபம் என்று சொன்னால் ஏதோ ஒரு கூட்டமாய் நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு ஜெபிப்பது தான் ஜெபம் என்று நினைக்காதீர்கள். நாம் தனிமையிலே ஜெபிக்கிறது. நம்முடைய அறை வீடுகளிலே, நம் வீட்டிலே கூட நாம் என்ன செய்யலாம்? கதவை பூட்டி கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் ஊற்றி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாய் அன்னாள் ஜெபித்தாள், அதனுடைய பலனை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறார் 6ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 6:7 வாசிக்கிறோம். அன்றே நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். பார்த்தீங்களா, நம்ம ஜெபிக்கும் பொழுது நிறைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும், நிறைய நேரம் ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நம்முடைய வாயிலே சொல் பிரவாதுக்கு முன்னே அவர் எல்லாம்
எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் நாம் சொல்லும் பொழுது ஸ்பெசிஃபிக்காய் நாம் அதை செய்வோம். ஊழியக்காரர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் நமக்கு ஸ்கட் மிசைல்ஸ் என்று சொல்லி. அப்படி என்றால் நம்ம ஒரு காரியத்தை நோக்கத்தோடு கூட ஸ்ட்ராட்டஜிக்காய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த காரியத்துக்கு எனக்கு பதில் தாரும், இந்த விஷயத்துக்காய் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நாம் பிரத்யேகமாய் காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக விஷயங்களை சொல்கிறதை காட்டிலும் கர்த்தாவே இந்த காரியத்துக்காக நான் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் கேட்கும்பொழுது நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பார்த்தீங்களா, இதை தான் நாம் முதலாவது நம்முடைய ஜெபத்திலே கர்த்தரை நம்ம என்ன செய்யணும், முதலாவது துதிக்க வேண்டும். அடோரேஷன். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்த உடனே ஆண்டவரை பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நாம் என்ன பண்ணணும், துதிக்க வேண்டும். ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம் உம்முடைய சித்தம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கர்த்தருடைய ராஜ்யம் வரதான் நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். ஆகவே அவருடைய ராஜ்யத்தை நாம் வேண்டிக் கொண்டு ஜெபிக்க, உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாய் நாங்கள் சந்தோஷப்பட எங்களுக்கு கிருபை தாரும் என்று அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் ஜெபிக்க. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, நம்முடைய சித்தம் அல்ல கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் இன்னும் வாசிக்கிறோம். மத்தேயு 26:41 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம மாம்சத்தில் சோர்வுகள் அசதிகள் வரலாம், ஆனால் நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளதாக தான் இருக்கிறது. ஆகவே பிசாசானவன் நம்மை சோதனைக்குட்படுத்தாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நாம் அதை வெளிப்படுத்தல் 3:10 வாசிக்கிறோம். நீ உன்னுடைய ஜெப நேரத்தை நாம் காத்து கொண்டபடினால், உன் பொறுமை குறித்து சொன்ன வசனத்தை நீ காத்து கொண்டபடினால், இனி பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற ஆபத்துக்கு உன்னை நான் தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே ஜெபிக்கிறவர்கள் ஆபத்துக்கு லேசாய் தப்பித்துக் கொள்வார்கள். அது கர்த்தரால் உண்டான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே சோதனைக்குள்ளாகாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மார்க் 11:25 வாசிக்கிறோம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயுமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அப்போ நம்ம ஜெபிக்க வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், யார் பேராகிலும் நமக்கு குறைவு இருக்குமானால் அந்த குற்றங்களை குறைவுகளை நாம் மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆகவே குறைகளையும் குற்றங்களையும் நம்முடைய உள்ளத்தில் வைத்துக்கொண்டு கசப்போடு கூட நாம் ஜெபிப்போமானால் அந்த ஜெபம் அவ்வளவு பிரயோஜனமாக இருக்காது. ஆகவே முதலாவது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உங்களுக்கு குறை இருக்குமானால் அந்த குறைவை நீங்கள் மன்னிக்க வேண்டும், பிற்பாடு நீங்கள் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்னமாய் கூட நான் வாசிக்கும் பொழுது லூக்கா 21:36 வாசிக்கிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இனி வரப்போகிற காரியங்கள் மிகவும் பயங்கரமான காரியமாக இருக்கிறது. இனி சம்பவிக்கிற நாட்கள் மிகவும் பயங்கரமான காரியங்கள், இனி கடைசி காலங்கள் மிகவும் கொடிய காலங்கள் வரும் என்று 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த கொடிய காலங்கள் நமக்கு முன்னே வருகிறபடினாலே நாம் அதிகமாக ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இவைகள் எல்லாவற்றுக்கும் தப்பி நாம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்க. மனுஷகுமாரன் ஒரு நாளிலே மத்தியாகத்தில் வந்து நிற்பார். அவருக்கு முன்பாக நாம் போய் நிற்க வேண்டுமானால், ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று நாம் சொல்லி அவரை ஆகாயத்தை பார்த்து நாம் கூப்பிட வேண்டும் என்று சொன்னால், நாம் இப்பொழுதே ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் விழிப்பாயிருந்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் வாசிக்கிறோம், லூக்கா 6:12 நாம் வாசிக்கிறோம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அப்படி என்ன ஜெபத்துக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது? யோசித்து பாருங்கள். அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நமக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் அவர் முதலாவது ஜெபிக்கிறார். அவர் ஜெபிப்பதை பார்த்ததனால்தான் சீஷர்கள் வந்து அவரிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபிக்க சொல்லித்தாரும் என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். நீங்கள் மன்னித்து விட்டு ஜெபம் பண்ணுங்கள், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் பரலோகத்தின் தேவனை நாம் துதிக்க வேண்டும். நான் எப்பொழுதுமே சொல்வேன், ஜெபத்திற்கு சில
காரியங்கள் இருக்கிறது. நாம் ஜெபத்திற்கு வந்த உடனே ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், அடோரேஷன். 2வது கன்ஃபெஷன், நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்ய வேண்டும், கன்ஃபெஷன். 3வது தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்த எல்லாவற்றுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். கடைசியாக சப்ளிகேஷன் என்றால் நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தருக்கு சொல்ல. ஸோ ப்ரேயர் இஸ் அன் ஆக்ட், இட் இஸ் நாட் லெத்தாஜிக் ஆக்ட். ஏதோ உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தலைமையில் கை வச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை ஜெபம். ஜெபம் என்றால் அது ஒரு போராட்டம், அது ஒரு வேலை. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் செய்கிற வேலையாக இருக்குது. துதியுங்கள், பாவத்தை அறிக்கை செய்யுங்கள், நன்றி சொல்லுங்கள், உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தருக்கு சொல்லுங்கள். இதுதான் ஜெபம். இந்த ஜெபத்தினுடைய முகவுரையை நாம் கண்டுபிடித்து கொண்டோம். ஆகவே கண்டிப்பாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் 1 மணி நேரம் ஆகிலும் ஜெபிக்க நாம் பழகிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு ஜெபமாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ஜெபத்தின் விதத்தை நாம் பின்பற்றி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிதாவே, இந்த பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட யாவரும் கர்த்தாவே ஒரு ஜெப ஆவினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, சகரியா 10ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், விண்ணப்பத்தின் ஆவினாலும் கிருபையின் ஆவினாலும் நான் உங்களை நிரப்புவேன் என்று சொல்கிறது கர்த்தர். இந்த நாளிலே பிள்ளைகளை கர்த்தாவே விண்ணப்பத்தின் ஆவினாலே நிரப்புவீராக, இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சோம்பேறித்தனத்தின் ஆவிகள் விட்டு போகட்டும், தூக்க மயக்கங்கள் விட்டு போகட்டும். உண்மையாகவே உபவாசிக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் இந்த மாதத்தில் அதிகமான ஜெப நேரங்களை இவர்களுக்கு நீர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரத்தை உமக்கு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த ஜெபத்தை ஆரம்பித்து இந்த மாதம் முழுவதும் ஜெபியுங்கள். அது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.